இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சமையல், சப்பாத்தி, கிரேவி அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ எப்பயும் போல் சூடான சாதம், அப்புறம் இது மிளகு தக்காளி ரசம் பருப்பு போடாமல் இது வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். இது உருளைக்கிழங்கு, சோயாபீன், அப்புறம் கேப்சிகம், வெங்காயம் அதெல்லாம் போட்டு கேர்ட்லேயே பண்ணியிருப்பேன் நான். இது கேர்டில் எல்லா மசாலாவும் போட்டு பண்ணிட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கஸ்தூரி மேத்திலாம் போடுவேன் நான். அப்புறம் தயிர் சாதத்துக்கு தயிர், ஊறுகாய். இது வந்து கருவேப்பிலை தொக்கு. நான் ஏற்கனவே பண்ணி வச்சதா, இன்றைக்கி பண்ணலை. கருவேப்பிலை தொக்கு பண்ணி அடிக்கடி நாங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு போகிறோம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். சுகரு, கொலஸ்ட்ரால்லாம் கம்மி பண்ண, தலைமுடி வளர்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஸோ அதை போட்டு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு இதையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த கிரேவி சொன்னேன் இல்லையா, அது. அப்புறம் ரசம், கர்டு. இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிள் பட் டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு. Thanks for watching.